நம்ம என்ன தான் ஜாதகம் பார்த்தாலும் என்ன தான் பரிகாரம் பண்ணாலும் விதியில் தான் நடக்குது விதியில் தான் நடக்குதுன்னு நிறையா கமான் எனக்கு கொடுத்துருந்தீங்க. கூப்பிட்டு கேட்டும் பதில் சொல்லியிருந்தீங்க. நான் இந்த விதி தான் ஜோதிடங்கிறேன். விதியை தெரியாமல் போய் நீங்கள் யாரும் வருத்தப்பட்டுக்க வேணாம். எல்லாமே பாரம்பரியம் படிச்சிருப்பீங்க. யாரையும் குறை சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நான் கருத்தரங்குக்கு வர்றதே இல்லை. ஏன்னா என்னுடைய கருத்து, ஏன்னா நான் நிறைய இடங்களில் படித்து கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி என்னுடைய குருநாதர் மூலயமா தான் இன்றைக்கும் இந்த விஷயத்தை அவருடைய அனுமதியோடு தான் எங்கேயுமே பேசுகிறேன் நான். ஏன்னா அவர் கண்டுபிடிச்சி கொடுத்தது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த விதி கொடுப்பன அப்படின்னா என்னங்க விதி கொடுப்பன அப்படின்னா முதல்ல ஜோதிடம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கு. இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ சூரிய குடும்பங்கள் இருக்குன்னு விஞ்ஞானம் இன்றைக்கி வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்குது. அதில் நாம் ஒரு பூமி அப்படிங்கிற ஒரு சூரியத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வாழும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை முதலாக பிறக்கும் பொழுது அதனுடைய தொப்புள் கொடியை துண்டிக்கும் பொழுது அந்த சுவாசத்தை பார்த்திங்கன்னா நம்ம லக்கண புள்ளியாக எடுக்கிறோம். இது என்னுடைய கருத்து தான். சில பேர் அப்படிலாம் இல்லைங்கம்பாங்க. ஏன்னா தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா எல்லா உறுப்புகளும் இயங்கும். நுரையீரல் ஒன்று மட்டும்தான் தாயுடைய சுவாசத்தில் இயங்கும். அப்போ இந்த லக்கண புள்ளி அப்படிங்கிறதான் சூரியனை வச்சு, ஏன்னா சூரியன் இல்லாமல் இங்கே எந்த ஒரு ஜீவராசியும் உயிர் வாழ முடியாது. வெப்பம் இல்லாமல் ஏதாவது உயிர் உருவாகுங்களா? யாராவது சொல்லுங்களே பார்ப்போம். வெப்பம் இல்லாமல் உயிர் எதுவும் உருவாகுமா? விதையை ஒரு மண்ணுக்குள்ளே போட்டு நீங்கள் மறைச்சி வச்சிங்கனாலும் அதுக்கு வெப்பம் இருந்தால் தான் அது உயிராக உருவாகி வெளியில் வரும். அப்போ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன்னா, அந்த குழந்தை முதலாக இந்த பிரபஞ்சத்தில் அந்த சுவாச காற்றை சுவாசிக்கும் பொழுது நமது முன்னோர்கள் முனிவர்கள் அவங்களுடைய ஞான திருஷ்டியில் ஆயிரக்கணக்கான கோள்களும் லட்சக்கணக்கான நட்சத்திரங்களே இருந்தாலும் 9 கோள்களும் 27 நட்சத்திரங்களும் தான் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில், அவரது வாழ்க்கையில் நல்ல பலனையோ தீய பலனையோ அவருடைய ஆயுட்காலத்தில் எவ்வாறு அனுபவிப்பார் அதை கூறுறதான் ஜோதிடம். அப்போ இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, லக்கணத்தை என்ன ஆரம்பமாக மட்டும்தான் எடுக்கிறாங்க. திரும்பவும் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன், யாரையும் குறை கூற வரலை. லக்கணத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த லக்கணத்துக்கு நட்சத்திரத்தை இன்றைக்கி வரைக்கும் தெரியலை. ஏன்னா இப்போ அடுத்த டெண்டரிங் என்ன ஓடிட்டுருக்கு? குரு பயிற்சி ஓடுது, ராகு கேது ஓடுது, சனி ஓடுது. நான் கேட்குறேன், நேற்றுக்கு முந்தா நாள் சனி எங்கேருந்து எங்கே பயிற்சியாக இருக்கார்? யார் வேணாலும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் நீங்கள் கூட சொல்லுங்கள். சூப்பர். ஏன்னா சதயத்திலேருந்து பூரட்டாதிக்கு வந்திருக்கார். ஏன்னா 7.5 சனின்னு கும்பத்தை பூராமே ஜென்மச்சனின்னு பழகிருக்கீங்க. நான் சொல்கிறேன், இந்த பூரட்டாதி நட்சத்திரம் கெட்டு போனால் தான் பிரச்சனை. அப்போ இது வரைக்கும் சதயத்தில் தான் போயிட்டுருக்கார். ஏன்னா அவர் ஒரு டிகிரியை கடப்பதற்கு சனி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 31 நாள் எடுத்துக்குது ஒரு டிகிரியை கடப்பதற்கு. அப்போ 30 டிகிரியை கடப்பதற்கு 2.5 வருஷம்னா யோசிச்சு பாருங்கள். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 80 லட்சம் பேர்த்துக்கு ஒரே ராசி தான், 24 லட்சம் பேர்த்துக்கு ஒரே நட்சத்திரம் தான். பூராமே கும்பராசிக்கு பூராமே ஜென்மச்சனின்னா எப்படி வாழ்கிறது? அப்படிலாம் எந்த ஒரு கிரகமும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. சனி உங்களுடைய விதி பிறக்கும் பொழுது, திரும்பவும் நான் லக்கண புள்ளிக்கே வர்றேன், சூரியன் என்பது தான் விதியை கொடுப்பது. விதியை மதியால் வெல்லலான்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ பிறக்கும் பொழுதே 12 பாவத்திலையுமே உங்கள் விதி தீர்மானிச்சிடும். இவருடைய எண்ணங்கள் இப்படி தான் இருக்கும். அதுக்கு தான் லக்கண நட்சத்திரம். அப்போ 2ஆம் பாவத்துக்குன்னு சூரியன் கொடுக்கறது தான் எடுக்கணும். நீங்கள் 2ஆம் பாவத்துக்கு அதிபதி. இப்போ உதாரணத்துக்கு என்ன, அப்போ அவருக்கு ஒரு மேசராசியாக இருக்குன்னு வைங்களேன், 2க்கும் 7க்கும் உடையவன். அப்போ 2ஆம் வீட்டு சுக்கிரன் 7ஆம் வீட்டு சுக்கிரன் ஒரே கேரக்டரா? அப்புறம் இதுக்கு 12 கட்டத்தில் 2 இடத்துல கொடுத்தாங்க. 2ஆம் வீட்டு சுக்கிரனுடைய கேரக்டர் வேறு, 7ஆம் வீட்டு சுக்கிரனுடைய கேரக்டர் வேறு. அப்போ நீங்கள் 2மே 2க்கும் 7க்கும் உடையவன் போய் 5ல் உட்காந்துருக்காரு 4ல் உட்காந்துருக்காருன்னா அப்போ விதியை தெரிஞ்சிக்கவே முடியாது. அப்போ 2ஆம் பாவ ஆரம்ப புள்ளி. இதை ஏன் உங்களுக்கு திரும்பவும் நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, பூமி ஒரு நாளைக்கு தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனே சுற்றி வருது. அதில் தான் 12 பாவத்துக்குமே லக்கணம் எடுக்கிறோம். அப்போ இன்றைக்கி விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம் அப்படின்னா, காலையில் 6 மணிலேருந்து 8 மணி பிறக்கிறவங்களுக்கு என்ன லக்கணம் சொல்கிறீங்க? என்ன லக்கணம் சொல்கிறீங்க? யாருமே கோச்சாரம் பார்க்குறது இல்லையா? தனுசு லக்கணம் ஓடுது. அப்போ 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ராசி மாறுதா? அப்போ தலையெழுத்தை மாற்றி தானே சொல்கிறான்.
அப்போ பலன் கேட்கும்போது என்ன கேட்குறீங்க? ஐயா எனக்கு கும்பராசி அவிட்ட நட்சத்திரம், ஐயா எனக்கு மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம். தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை தொலைக்காதீங்க. ஏன்னா அற்புதமான கலை ஜோதிடம் என்பது மிகப்பெரிய வரப்பிரசாதம். அது தமிழ்நாட்டில் 27 நட்சத்திரத்துக்குமே கோயிலை கொடுத்துருக்காங்கன்னா உண்மையிலே வெரி வெரி ஹைலைட். ஏன்னா இந்த கலை மூலமாக தான் நான் இயற்கையை உணர்ந்தேன், இறைவனை உணர்ந்தேன். வேறு எது மூலமாகவும் என்னுடைய 37 வயசு வரைக்கும் நான் உணரவே இல்லை. அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் விதி கொடுப்பனை என்பது லக்கண நட்சத்திரம் என்ன நட்சத்திரமோ அதில் இருந்து 2ஆம் பாவம் அவருடைய பேச்சு எப்படி இருக்கும், அவருடைய சுவைத்திறன் எப்படி இருக்கும், அவருடைய கையில் இருக்கக்கூடிய பணம் எப்படி இருக்கும். ஏன்னா 2ஆம் பாவத்தில் பணங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ பழைய முறையில் பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தையில் கொடுத்துட்டாங்க, தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு. அப்போ இவர் எப்படி பேசுவார்? பொய் பேசுவாரா, உண்மை பேசுவாரா, இல்லை சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு பேசுவாரா, இல்லை வாக்கு கொடுத்து பிரச்சனையை சந்திப்பார்னா அது 2ஆம் பாவம் தான் தீர்மானிக்கும். அப்போ அதுக்கடுத்து 3ஆம் பாவ ஆரம்ப புள்ளிங்கிறது அவருடைய விதியில் இருந்தால் எடுக்கணும். அப்போ நீங்கள் போய் 3ஆம் பாவத்தைனா 3க்கும் 7க்கும் உடையவன், 3க்கும் 10க்கும் உடையவன் பொதுவான பலனை தேடாதீங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு நட்சத்திரம் நீங்கள் வருஷ பலனு தசா புத்தி அந்தரம் சூச்சம் இதெல்லாம் தேவையே இல்லைங்க. இன்றைக்கி நாள் எனக்கு என்ன கொடுக்குன்னு யாருக்காவது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதான் சூப்பர் அஸ்ட்ராலஜி. அது தசை என்ன வேணாலும் நடத்திட்டு பார்த்துக்கலாம். இன்றைக்கி உயிர் வாழ்ந்துட்டு நாளைக்கு ஒரு விஷயத்தை பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா அடுத்து இப்போ பார்த்தோம்னா ஒரே பயங்கரமாக யூடியூப் பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு விளம்பரமாக தான் இருக்குது. விபரீத ராஜயோகம் எந்த ராசிக்கு, திடீர் ராஜயோகம் எந்த ராசிக்கு? சத்தியமாக யாராவது சொல்லுங்கள், என் நம்பரை கூட தொலைபேசியில் திரும்ப தொடர்பு கொண்டு கேளுங்க. நான் அடித்து சொல்கிறேன், உங்கள் விதி ஏற்கனவே தீர்மானிச்சிருச்சு. அதில் அந்த கிரக நட்சத்திரத்தில் பயணம் செய்ய போகுது. சனியாக இருக்கட்டும் அப்படின்னா இப்போ பூரட்டாதிக்கு வந்துட்டார். பூரட்டாதி வந்துட்டார்னா பூரட்டாதி நட்சத்திரம் என்ன பலனை கொடுக்கும் யாருக்காவது தெரியுமா? இப்போ இன்றைக்கி கோச்சாரம் கேட்டை நட்சத்திரமாகவே இருக்கட்டுமே. இப்போ இந்த கேட்டை நட்சத்திரம் எத்தனை பேர்த்துக்கு என்ன பலனை கொடுக்கும்? அப்போ இந்த கேட்டை நட்சத்திரத்துடைய கோயில் எங்கே போனால் எனக்கு என்ன கிடைக்கும்? அப்படி என்னங்க நட்சத்திரத்துக்கு எங்கெங்க கோயிலை கொடுத்துருக்காங்கன்னா அதுதான் தலைவரிசு. அப்போ இந்த விதி கொடுப்பனை பிரகாரம் இந்த கேட்டைய நட்சத்திரம் எந்த ஜாதகத்தில் எனக்கு எந்த பாயிண்ட் எந்த பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுது? 5ஆம் பாவமா, 2ஆம் பாவமா, 4ஆம் பாவமா, 3ஆம் பாவமா? அப்போ எந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்குது? பொதுவான பலனை வச்சு பொதுவான விஷயத்துக்கு போயிட்டே இருக்கலாங்க. ஆனால் விதிங்கிறது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதான். அந்த விதி கொடுப்பனைங்கிறது 1ஆம் பாவமாக அவருடைய சிந்தனை எப்படி இருக்குது, எதை பற்றி யோசிப்பார், அவர் நினைக்கிறது வெறும் எண்ணங்களாகவே போயிடுமா? நான் நினைக்கிறேன் சார் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார். ஏன்னா அது எண்ணங்களை மட்டும்தான் கொடுக்கும் லக்ன பாவம். அப்போ வேலைங்கிறது எந்த பாவம்? அப்போ வேலைங்கிறது 6ஆம் பாவம். இந்த 6ஆம் பாவத்தை வேலை செய்யக்கூடியது எந்தெந்த பாவம், எந்த நட்சத்திரம், எந்த கோயிலுக்கு போகணும்? அதெல்லாம் கிடையாதுங்க. இவர் ஏதோ புதுசாக வந்து சொல்லிகிட்டு இருக்காருங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன உங்கள் ஜாதகத்தை வச்சுட்டே நான் பதில் சொல்கிறேன். எங்கே வேணாலும் வந்து நிரூபிக்க தயார். சும்மா வந்து மைக்கை பிடிச்சி மேடையில் பேசிட்டு போகிறாருன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. ஏன்னா 27 நட்சத்திரமும் கோயில் இருக்குது, விதி இருக்குது. அப்போ இந்த கேட்டை நட்சத்திரம் இன்றைக்கி சப்ளாடு என்ன ஓடுது? இப்போ பிறக்கிற குழந்தைக்கு எல்லாத்துக்குமே என்ன ராசி சொல்லுவோம்? கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி. அப்போ கேட்டை நட்சத்திரத்தில் பிறக்கிறனால தான் புதன் தசை. அப்போ இந்த புதன் தசையுடைய வருடம் எத்தனை வருடம்? 17 வருடம். 17 வருஷம் முடிச்சோன்னே என்ன தசை மாறும்? கேது தசை. அப்போ கேது தசை எந்த நட்சத்திரம் வச்சு நடத்தும்? 3 நட்சத்திரம் இருக்குது கேதுவுக்கு, அஸ்வினியா, மகமா, மூலம். ஏன்னா 3 பேர்த்தோட கேரக்டர் வேறு, 3 பேர்த்தோட இயக்கங்கள் வேறு வேறு. அப்போ நீங்கள் எதையுமே தெரியாமல் நான் கேட்டையில் பிறந்தேன்னா கேட்டை நட்சத்திரத்துடைய பலன் நீங்கள் அனுபவிச்சிங்களா? இப்போ பிறக்கிற குழந்தை, இந்த செகண்டு பிறக்கிற குழந்தை கேட்டை நட்சத்திரத்துடைய பலனை அனுபவிக்குமா? முடியாது. ஏன்னா திருவோண நட்சத்திரம் புதன் தசைக்குள்ள இன்றைக்கி 10:55 வரைக்குமே திருவோண நட்சத்திரம் சப்ளாடு உள்ளே ஓடிட்டுருக்கு. அப்போ நாம் போய் என்ன நடக்காத கேட்டை நட்சத்திரத்துக்கு அப்போ இந்த கேட்டை நட்சத்திரம் என்ன கொடுக்கும், இந்த திருவோண நட்சத்திரத்தில் வச்சு நடக்கிற சந்திர புத்தி என்ன கொடுக்கும்னு சொல்லலை, யாருமே சொல்லலை. அப்படி சொல்லி இருந்தால் இல்லைங்க நீங்கள் தவறாக சொல்கிறீங்கன்னு என்னை தாராளமாக கேளுங்க. ஏன்னா விதி என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. குரு பயிற்சியில் ராஜயோகம் வரும், சனி பயிற்சியில் பிரச்சனை வரும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அப்படின்னா வருஷத்துக்கு ஒருக்கா குரு மாறிட்டு தான் இருக்கார். யாருக்கு நடந்திருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். கோச்சாரம் நட்சத்திரம் உங்கள் விதியை தெரிஞ்சுக்குங்க. பிறக்கும் பொழுதே எழுதிடும் இந்தந்த ஆயுள் காலங்களில் அதைத்தான் சந்திரன் வச்சு நடத்திக்கிட்டே இருக்கும். கோச்சாரத்தில் அடித்து தூக்கி விட்டு போயிட்டே இருக்கும். ஒரு மனிதனுடைய இறப்புங்கிறது எப்போ நடக்கும், விபத்துங்கிறது எப்போ நடக்கும்,
கோச்சாரத்தை யார் பார்க்குறீங்க? நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இவனுக்கு கண்டம் இருக்குப்பா. ஏன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஜோதிடத்தில் தெரியாதா? அப்போ இந்த திருவோண நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்குள்ளே நடக்கிற இன்றைக்கி நடக்கிற திருவோண நட்சத்திரம் என்ன கொடுக்கும்? அப்போ காரக தத்துவம்னு ஒன்று இருக்குது, நட்சத்திர தத்துவம்னு ஒன்று இருக்குது. அப்போ புதன்னா என்ன? மாமன் வழி உறவுகளை எடுத்துக்கலாம். அப்போ அதுக்குள்ளே வர்ற கேட்டை நட்சத்திரமாக இருந்தால் எனக்கு எந்த பாவத்தை இயக்கும்? இப்போ என்னுடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவத்தை இயக்கும், என்னுடைய லக்னத்திலிருந்து 7ஆம் பாவத்தை இயக்கும். அப்போ அந்த கேட்டை நட்சத்திர கோயிலுக்கு நான் எதற்காக போகலாம்? அப்போ அந்த கேட்டை நட்சத்திரத்துடைய மிருகம் என்ன? கேட்டை நட்சத்திரத்துடைய தலவிருச்சம் பிராய்மரம். அந்த பிராய்மரம் இருக்க கோயிலுக்கு ஆலயங்களுக்கெல்லாம் போனால் எனக்கு என்ன கிடைக்கும்? சந்தோஷம் கிடைக்குமா? தொழில் கிடைக்குமா? இல்லை பணம் கிடைக்குமா? அப்படிலாம் இல்லைங்க, சாமின்னா ஒன்று தானே. அப்புறம் எதுக்கு அங்கே இத்தனை மரம் இருக்கையில் பிராய் மரத்தை கொடுத்தாங்க? அப்போ திருவோண நட்சத்திரத்துக்கு ஏன் வெள்ளை இருக்க கொடுத்தாங்க? அதுக்கு ஏன் விஷ்ணு பகவானை கொடுத்தாங்க? இதுக்கு ஏன் இந்திரனை கொடுத்தாங்க? எல்லாத்து கோயிலையும் ஒரே இடத்துல வச்சுட்டு போயிருக்கலாம் இல்லையா? அப்போ உங்கள் விதி தெரிஞ்சு கோயிலுக்கு போங்க. பரிகாரங்கிறது சூப்பராக வேலை செய்யுங்க. விதி எடுத்துட்டிங்கன்னா பரிகாரங்கிறது பக்கா ரிசல்ட்டு வேலை செய்யும். கோயில் தான் பரிகாரம் யாரும் பண்ணிங்கன்னா தயவுசெய்து தவறாக நினச்சிடாதீங்க. ஏன்னா அது என்னுடைய கொள்கை அதுதான். ஏன்னா நான் என்னென்னா டைரெக்டாகவே சொல்லுவேன், நான் கடவுள் இங்கே யாரையுமே ஏஜெண்டாக வைக்கல, என்னை ஒரு வேலைக்காரனாக வச்சுருக்காரு, என்னுடைய வேலையை நான் கரெக்டாக செய்கிறேங்க. ஏன்னா உங்கள் விதியை 12 பாவத்தையும் 12 பாவங்களில் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திர வாயிலாக நமக்கு என்னென்ன பலன் கொடுக்கும். உபநட்சத்திரங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, தசா புத்தி. தசைங்கிறது நட்சத்திரம், புத்திங்கிறது உபநட்சத்திரம், அந்தரங்கிறது உப நட்சத்திரம், சூட்சுமங்கிறது உப நட்சத்திரம். இதைத்தான் மாற்றி வச்சு பலன் எடுத்துகிட்டு. ஆனால் அந்த நட்சத்திரம் என்ன கொடுக்குங்கிற ரிசல்ட்டு தான் நான் பார்க்குற கேஇ மெத்தோட ரிசல்ட். அப்படிலாம் இல்லைங்க, பாரம்பரியமாக காலகாலமாக வந்திருக்கோம்னா இன்றைக்கி ஏன்னா அப்டேட் பண்ண முடியலை. ஏன்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபீஸுங்கிறதுல ஒரு பிரச்சனை வருது. டாக்டர்கிட்ட போனால் கேள்வி கேட்காமல் ஸ்கேன் பண்ணிட்டு வந்துடுறீங்க. இல்லை ட்ரெஸ் கடைக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோம்னா ஃபேமிலியோடு போகிறோமா 25,000மா அவன்கிட்ட பேரம் பேசுகிறது. ஆனால் ஜோதிடம்னா இலவசம். ஏன் இலவசமாக கேட்குறீங்க? ஏன்னா அதனால தான் நான் திரும்பவும் சொல்லுவேன், நான் உப்பில்லா பண்டம் குப்பையிலே, விலையில்லா பொருள் திண்ணையிலே. காசு போட்டு படிச்சினா தான் உனக்கு கேட்குறவர். நீ ஓசியில் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டால் உனக்கு மகத்துவம். நீ தேடி ஒரு விஷயத்தை நைட்டும் பகலும் உட்காந்து ஆராய்ஞ்சு எடுத்து கையில் கொடுப்ப. இது உன் விதி. ஆனால் அவங்க என்ன செய்வாங்க? அவள் ஜாதகத்தில் 5, 9னா பொறுப்பு இல்லாத ஓடிக்கிட்டு இருக்கு, விளையாட்டுத்தனமாக. கொடுத்தாருப்பா அவ்வளோதான்ப்பா போயிட்டுருப்பான்னு சொல்லி போவீங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுங்க? நம்ம கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஜோசியம் சொல்கிறோம். அதுதான் என் குருநாதர் சொல்லுவார், நீ விலை கொடுத்து வாங்கு, அப்போ தான் உனக்கு பொறுப்பு வரும். நான் ஓசியில் கொடுத்தேன்னா நான் போய் நல்லவர் வல்லவர் ஓசியில் போய் ஏதாவது ஒரு கடையில் கேட்டால் எனக்கு ஜாமான் கொடுப்பாங்களாம் பார். அப்போ தான் அவர்கிட்ட இருந்தே நான் விஷயத்தை கற்றுக்கிட்டேன். ஓ இவ்வளோ வேல்யூபுளான விதி கொடுப்பனை இல்லாமல் நம்ம போய், ஏன்னா என்னுடைய லக்கணத்தை வச்சே சொல்கிறேன் நான். அப்போ எனக்கு கும்ப லக்கணத்தில் சுக்கரன் இருக்காரு அப்படின்னா நீட்டாக இருப்பாருங்க, ஆள் சூப்பராக இருப்பாருங்க அப்படின்னா ஏதோ ஒரு கருத்தம். அப்போ லக்கண நட்சத்திரம் எந்த புள்ளியில் இருக்குது, இந்த சுக்கிரன் எந்த புள்ளியில் இருக்குது, ரெண்டுமே ஒரே ராசிக்குள்ளே தான் இருக்குது. லக்கணத்தில் சுக்கிரன் இருக்காருங்கிறது ஒரு கான்செப்ட். அப்போ 2ஆம் வீட்டில் சூரியன் இருக்குது, புதன் இருக்குது. அப்போ சூரியன் யாருடைய வேலையை செஞ்சிட்ருக்காரு, புதன் யாருடைய வேலையை செஞ்சிட்ருக்காரு. அப்போ 4ஆம் வீட்டில் எனக்கு ராகு உட்காந்து ரோகிணி நட்சத்திரத்தில் சப்லாடாக உட்காந்துருப்பார். ரோகிணி நட்சத்திரத்துக்குள்ளே வரக்கூடிய திருவாதிரையில் உபநட்சத்திரமாக உட்காந்துருப்பார். இன்றைக்கி ஒரு ஹைலைட் நடந்துகிட்ருக்கு கோச்சாரத்தில் விதி கொடுப்பனையில். உண்மையிலே நான் நினச்சி வந்தேன், ஐயா என்னை முதல்ல பேச கூப்பிட்டார். எப்பட்றா 3 மணிக்கு நாங்கள் போகிறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ சப்லாடை எடுத்தோடனே பார்த்து இன்றைக்கி கேட்டை நட்சத்திரம் ஓடிட்டுருக்கு. அந்த கேட்டை நட்சத்திரத்துடைய யார் சார் இன்றைக்கி வேலை பார்த்துட்ருக்கா? கோச்சாரத்தில் புதனே அவருடைய வேலை தண்ணி செஞ்சிட்ருக்கார். புதன் இன்றைக்கி அந்த நட்சத்திரத்தில் தான் போயிட்டுருக்கார். 10:50க்கு மேலே திருவோணமும் வரப்போகுது. திருவோணத்தில் சப்லாடை அவர் கோச்சாரத்தில் போயிட்டுருக்கார். அப்போ இன்றைக்கி கோச்சார நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரம் தான். அப்போ 7ஆம் பாவம் அப்படிங்கிறது அப்போ கண்டிப்பாக இன்றைக்கி ரிசல்ட்டு நமக்கு சூப்பராக தான் இருக்கும். இதை தெரிஞ்சனால தான் நான் வந்தேன், இல்லைன்னா கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேன். நெகட்டிவான நட்சத்திரம் அப்படின்னா ஐயா நான் 4 மணிக்கு மேலே பேசிக்கிறேன், 3 மணிக்கு மேலே பேசிக்கிறேன். இல்லை இன்றைக்கி எனக்கு பூர நட்சத்திரம் ஓடுதுன்னா நான் வரவே மாட்டேன், என் காரை எடுத்து வெளியில் போகவே மாட்டேன். ஏன்னா பூர நட்சத்திரம் எனக்கு கெட்டு போச்சு. 4ஆம் பாவத்தில் உட்காந்து 8ஆம் பாவத்தை தொடர்புகள். அப்போ எனக்கு வாகன விபத்து வருங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு இல்லையா? உங்கள் விதியை நீங்கள் தெரிஞ்சிக்கவே மாட்டேங்க. ஊருக்கெல்லாம் ஜாதகம் சொல்லுவான், என் பிள்ளைக்கு கஷ்டம்பா. ஊருக்கெல்லாம் ஜாதகம், நான் வீடே கட்ட முடியலையா.
தயவு செய்து அந்த மனப்பான்மையை விட்டுருங்க. உங்கள் விதியை எந்த ஜோசியர்கிட்ட போய் உட்காந்தாலும் என் கேரக்டர் என்ன, என் பேச்சு எப்படி இருக்குது, என் சுவை எப்படி இருக்கும். 10 வயசுக்கு மேலே ஜாதகம் பார்க்க வர்றாங்களா, அப்பா அம்மா வந்தால் ஜாதகத்தை பார்க்காதீங்க, பார்க்கவே பார்க்காதீங்க. என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் இதைத்தான் சொல்கிறான், ஆள் இல்லைன்னா ஜாதகம் பார்க்க மாட்டேங்கிறான்னா, நான் இது பிரம்ம ரகசியம், பிரம்மன் படைக்கக்கூடிய ரகசியம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். கண்டிப்பாக வேறு யாருக்கும் தெரியாது. நம்ம நடிக்கிறோம். இப்போ நான் வந்து ஐயாட்ட பேசுகிறேன்னா அவருடைய கேரக்டருக்கு நடிப்பேன், சாமிஜி ஐயாட்ட பேசுகிறேன்னா அவருடைய கேரக்டருக்கு நடிப்பேன். அப்போ ஒரு பொருள் யாரோட போய் சேருது, லக்கணமாக இருந்தாலும் அவர் யாரோட போய் சேர்றார், அவர் கேரக்டர் எப்படி மாறும்னா அதுக்கு கொஞ்சம் ஜோதிடத்தில் உள்ளவங்க போய் நீங்கள் தேடணும். மேலோட்டமாக கிரகத்தை வச்சு பார்த்தோம்னா அதில் 10 கோடி பேர்த்தில் யாராவது ஒருத்தர் ஆமான்னு தான் சொல்லுவார், இல்லைன்னு நான் சொல்லலை. ஜோதிடர்கள் அப்படின்னா ஏன் பெரிய லெவலில் வளர்ச்சி இடமில்ல, ஒரு சில பேருக்கு விளம்பர யோகம் சூப்பராக இருக்குது அப்படின்னா என்னோடய யூடியூப்பில் விளம்பரம்லாம் இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. ஆனால் என்கிட்ட ஜோதிடம் பார்க்கணும்னா மினிமம் 3 நாள் வேணும். ஏன்னா எனக்கு பார்க்குறவங்க போய் அவங்கள 10 பேர்த்த அனுப்பிச்சி விட்டா போதும். என்னுடைய கேரக்டர் என்னையா ஒரு ஜாதகம் 2.5 மணி நேரம் சொல்றியாம்மா, என்னையா சொல்கிற அப்படிமா. நேற்று கூட ஐயா ஜோதிடர் தான் ஒரு நண்பர் பெங்களூர்லேருந்து பார்த்தார் அவருடைய பொண்ணுக்கு, நானும் ஜோதிடர் தாங்க இருக்கேன், என்னங்க நான் பண்ணுறேன்னா, அப்போ உங்கள் விதியை நீங்கள் ஏன் தெரிஞ்சிக்கல. என்னுடைய கேள்வியே அதான். இல்லைங்க நீங்கள் ஏதோ விதண்டவாதமாக சொல்கிறீங்க, நாங்கள் ஜோதிடத்துக்கு முரண்பாடற்ற கொடுத்துக்கோங்க அப்படின்னா என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு நேரடியாக கூப்பிடுங்க, யோசிக்கவே வேண்டாம், நான் பதில் கொடுக்குறேன். விதி என்பது தீர்மானிக்கப்பட்டது, பயிற்சிகள்னால சத்தியமாக எதுவும் நடக்காது. அப்படி நடந்தாலும் எனக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள். ஏன்னா ஏற்கனவே வீடு அப்படின்னா அந்த நட்சத்திரம் வச்சு வேலை செஞ்சால் தான் நடக்கும், வேலைன்னா அந்த நட்சத்திரம் வச்சு வேலை செஞ்சால் தான் நடக்கும். திருமணம் என்பாலும் அந்த விதி கொடுப்பனை பிரகாரம் தான் திருமணத்தையும் நடத்தும். அப்போ எனக்கு இந்த 7ஆம் பாவம் நடந்தால் தான் திருமணம் நடக்கும், இல்லை 7ஆம் பாவத்தை தடுக்கிற 5ஆம் பாவம் நடந்தால் தான் திருமணம் நடக்கும். எனக்கு கல்யாணமே ஆகலை, இப்போ விதி என்ன, கல்யாணமே ஆகாமல் போயிடுமா? அப்போதைக்கு நூண்டை தூக்கிட்டு வந்தால் காரணம் சொல்லிடும். இல்லைங்க 12ல் சந்திரனு சனியும் உட்காந்துருக்கு, ஏன்னா பூமாலை யோகம், பூமாலை தோஷமா, புனர்பூச தோஷம். கல்யாணத்துக்கு யார் ஒரு பெண்ணை ஆண் மணக்க போகிறாரு, செவ்வாயை பாருங்கள், குடும்பஸ்தான 2ஆம் பாவத்தை பாருங்கள், தசாபுத்தி என்ன பார்க்குதுன்னு பாருங்கள். சரி சந்திரனும் சனியாக இருந்தாலும் ஒரே டிகிரியில் போகிறாங்களா? இப்போ இங்கே விதிங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இங்கே உட்காந்துருக்கிறது நம்ம எல்லாமே என்ன ஜோதிடர்கள், அது ஒரு 11ஆம் பாவம், பாவகாரங்களில் சொல்கிறேன் நான். ஆனால் இங்கே விதி என்ன, நான் பேசுகிறேன் நீங்கள் கேட்குறீங்க. அப்போ இங்கே என்ன டாபிக்ங்கிறது ஜோதிடங்கிறது தான் ஒரு விதி, உள்ளே உட்காந்துருக்க கேரக்டர் வேறு வேறு. ஏன்னா இயற்கையாக படைக்கக்கூடிய எந்த ஒரு வேலையும் நம்ம மனிதர்கள் ஒருத்தரை மாதிரி ஒருத்தர் பண்ண முடியுங்களா? அப்புறம் ஏன் மேச ராசிக்கு ஒரே மாதிரி பலனை சொல்கிறோம்? இல்லைங்க நாங்கள் ஒரே ராசி ஒரே நட்சத்திரங்க, ஒரே மாதிரி நீங்கள் வேலையை கொடுங்க, நான் செஞ்சு காமிச்சேன்னு சொன்னால் என்ன சொன்னாலும் கேட்குறேன். ஒரு 100 ரூபா காயினை கொடுக்குறேன், ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் அப்படின்னா அவங்க அதை ஒரே மாதிரி எண்ணி போட்டு காமிச்சிருங்க, ஒரே செகண்டில் அந்த பாக்ஸ் நிறைஞ்சிடணும், என்ன வேணாலும் நான் கேட்குறேன். ஏன்னா ஒருத்தருடைய விதி மாதிரி இன்னொருத்தர் விதி இருக்காது, ஒருத்தர் ஜாதகம் மாதிரி இன்னொருத்தர் ஜாதகம் இருக்காது. ஒரு பொதுவான பலனை சொல்லிடலாங்க, கன்னி ராசி சித்திரை நட்சத்திரமா, ஐயய்யே இவன் வாழ்க்கையில் சீப்ட்டு தாப்பா கஷ்டப்பட்டு தாப்பா வருவான், எத்தனை பேர்த்துக்கு நடக்கும்? ஏன்னா எனக்கு கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம், என் பையனுக்கு கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம், என் தம்பிக்கு கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம், 3 பேர் சம்மந்தமே இல்லை. இல்லைங்க இவர் ஏதோ சொல்கிறதுக்காக சொல்கிறாருன்னா 3 பேர்த்தோட டேட் ஆஃப் பர்த்து டயத்தையும் தரையும் போட்டுப்பார். அப்போ நான் ஜோதிடராக இருக்கேன், என் பையன் காலேஜில் படிச்சுட்டு இருக்கான், இப்போ என் தம்பி மார்க்கெட்டில் வேலை பார்க்குறாரு, காய்கறி மார்க்கெட்டில் வேலை பார்க்குறாரு. கன்னிராசி சித்திரத்தில் 3 பேர் ஒரே மாதிரி தான் இருக்குன்னா, நான் 19 வயசில் கல்யாணம் பண்ணிட்டேன், அவனுக்கு 30 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சேன். நான் 27 வயசில் வீடு கட்டிட்டேன், அவனுக்கு நான் தான் வீடு கட்டி கொடுத்தேன். அப்போ ஏன் கன்னிராசி சித்திரை நட்சத்திரம்லாம் ஒரே மாதிரில இருக்கணும்? அப்போ உங்கள் விதியை தேடுங்க. நட்சத்திரத்தில் தசாபுத்தி அந்தரம் எதுவாக இருந்தாலும்
உங்கள் விதி பிரகாரம் அது எந்த கட்டத்தை வச்சு நடத்துதுன்னு பாருங்கள். ஏன்னா பாவகாரங்கள் ஜோதிடங்கள் படிச்சிருப்பாங்க. வாகன விபத்தாக இருக்கட்டும், 4ஆம் பாவத்தில் அந்த தசையில் வச்சு நடத்துச்சுன்னா வீட்டில் பிரச்சனை வரத்தான் செய்யும். அப்போ அதுக்காக பிரச்சனைக்காக இன்னொரு பயப்பட வேண்டாம். அந்த விதியிலேயே அதை தடுக்கிற 3ஆம் பாவ ரிசல்ட்டு நல்லா இருந்தால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். விதியை மீறி யாரும் இங்கே வாழ முடியாது. அப்போ அதுக்கு தான் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, விதியை மதியால் வெல்லலாம். இங்கே வெறும் கிரகத்தை மட்டும் தான் பார்க்குறீங்க, விதி கொடுப்பனை யாராவது பார்க்குறீங்களா? யாராவது பார்க்குறீங்களா? லக்ன நட்சத்திரம் எடுக்கிறீங்க, அந்த லக்ன நட்சத்திரம் என்ன பலனை கொடுக்குன்னு யாருக்காவது தெரியுதா? 2ஆம் பாவத்து நட்சத்திரங்கிறது யார் எடுக்கிறீங்களா? அப்படிலாம் தயவு செய்து பொதுவான பலனை யாரும் பார்க்க வேண்டாம். பொதுவான பலனை பார்க்க வேண்டாம். ஐயா எனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சுங்கய்யா, ரொம்ப குழப்பினீங்கன்னா மக்களும் குழம்பிடுவாங்கங்கிறாரு. சரிங்களா? நான் அதே மாதிரி ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஇ உபநட்சத்திர முறை வகுப்புகள் நடைபெறுகிறது. மாத கட்டணம் கண்டிப்பாக 2000 ஃபீஸ் தாங்க போட்டிருக்கேன். அதனால் விருப்பம் உள்ள நேயர்கள் தாராளமாக என்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த பலனை அனுபவிக்கலாம். இந்த பிரபஞ்சத்தில் இன்றைய நட்சத்திர ரீதியாக எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த சுவாமிஜி ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.